அதிமுக கூட்டணிகள் ஒன்றாக இணையப் போகிறது. அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அதிமுக பொறுத்த வரைக்குமே அதிமுகவில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க இல்லாமல் அதிமுக கம்ப்ளீட்டாக உடைந்து போயிருக்கு. முக்கியமாக முக்குளத்தூர் வாக்குகள் கம்ப்ளீட்டாக உடைந்து போயிருக்கு. இதை எதிர்த்து தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. 10 நாட்கள்ல அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. இல்லைன்னா நாங்க இன்னும் பெரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்திருந்தாங்க. அமித்ஷா கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை பேசினாங்க. அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு டெல்லி பயணம் சென்றாங்க. அமித்ஷா சந்தித்தாங்க. அந்த சந்திப்பில் ரொம்ப முக்கியமாக பேசின விஷயம் என்னென்னா, அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு எச்சரிக்கையாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி வரைக்குமே கன்வென்ஸ் ஆகாமல் இருந்தாங்க. இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை மட்டுமே அதிமுகவில் இணைத்து கொள்ள கன்வென்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைக்க ஓ பன்னீர்செல்வம் இன்னும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கன்வென்ஸ் ஆகலை.